மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதோடு இந்த மாவட்டத்தினுடைய மருமகன் என்கிற உரிமையோடு உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்று மட்டும் 48 கோடியே மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் திட்டப்பணிகளை திறந்து வச்சும் 54,461 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறேன். இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு உலக செஸ் வீரர்கள்லாம் பாராட்டின 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை சிறப்பு பெற்றது என்று சொன்னால் மெய்யநாதனுடைய திறமைக்கு அது சான்றாக அமைந்தது. புதுக்கோட்டை சொந்த மாவட்டமாக இருந்தாலும் பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக கருதி சிறப்பாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். நேற்று நான் திருவெண்காட்டிலிருந்து மயிலாடுதுறை வருவதற்கு 4 மணி நேரம் ஆச்சு. வழிநெடுகிலும் கூட்டம். மயிலாடுதுறை நகர தெருக்களில் நான் நடந்து மக்களை சந்தித்த போது இடையில மழை வந்தது. அதை பொருட்படுத்தாமல் மக்களின் மேல் அன்பு மழை பொழிஞ்சது, என்னை நெகிழ வச்சது. அதேபோல் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற மாவட்ட அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய திராவிட மாடல் அரசோட இலக்கு எல்லோருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்து பார்த்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு கேட்டு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். கடந்த 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மட்டும் 7,420 கோடியில் 6,679 வளர்ச்சி பணிகளும் 2,000 கோடியில் நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் 9,537 கோடியில் மதிப்பிலான திட்டங்கள் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமானவற்றை மட்டும் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறை வரதாச்சாரியார் பூங்காவில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய சிலை, தமிழில் முதல் நாவல் எழுதிய மாயூரம் முன்சிப் வேதநாயகம் அவர்களுக்கு அரங்கம் கட்டிட இருக்கிறோம். அரங்கம் கட்டியிருக்கிறோம். சீர்காழியில் தமிழிசை மூவர் மணிமண்டபத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் படிக்க 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகளை செஞ்சிருக்கோம். 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள், குடிநீர் பணிகள், குடிநீர் வசதிகள், புதிய கட்டிடங்கள்னு 4,911 பணிகளை செஞ்சிருக்கிறோம்.
செம்பனார் கோவிலில் மதானத்தில் அரசு கால்நடை மருத்துவ கட்டடம் கட்டியிருக்கிறோம். சீர்காழியில் கால்நடை மருத்துவமனை கட்டி அதை பயன்பாட்டுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். பூம்புகார் சுற்றுலா வளாகம் மேம்படுத்தப்பட்டு வருது. பூம்புகார் கல்லூரிக்கு வகுப்பறைகள் கட்டக்கூடிய பணியும் திருவெண்காடு பள்ளிக்கு அடிப்படை வசதிகளும் அமைக்கிற பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. 8 நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் கிடங்குகள் அமைச்சிருக்கிறோம். 10 உலர்களங்களை அமைச்சிருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 241 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகளை போட்டிருக்கிறோம். பேரூராட்சி துறைகள் சார்பில் 72 கோடி ரூபாய்க்கு திட்டப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சீர்காழி ஒன்றியத்திற்குட்பட்ட 7 ஊராட்சிகளில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை முடிச்சிருக்கிறோம். 200 கிராமங்கள் பயனடையக்கூடிய வகையில் 19 மினி பஸ்கள் விடப்பட்டிருக்கு. 262 இடங்களில் தூர்வாரக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை சார்பில் 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு கட்டடங்களை கட்டி தந்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் உங்களில் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 64,396 சகோதரிகளுக்கு, மன்னிக்கணும், 1,64,396 சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறோம். 18,961 பேரோட நகைக்கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 1,217 மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 13 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். காலை உணவு திட்டத்தில் 50,689 மாணவர்கள் சுவையா சூடா சத்தான உணவை சாப்பிடுறாங்க. நம்ம பசங்க படிக்க 12,358 மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்திலையும் 5,042 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 41,000 மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம். 1,238 விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். 3,232 மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். 10,267 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் விவசாயிகளுக்கு, 2 லட்சம் மீனவர்களுக்கு, 26,882 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி இருக்கிறோம். 2,498 பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் வழங்க போறோம். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தரோம். நான் கூறிக்கொள்ள விரும்புவது, நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகமாக வாழக்கூடிய மீனவ மக்களோட நலன் காக்கவும், நம்ம மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. வானகிரியில் சிறிய துறைமுகம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுது. இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இலங்கை சிறையில் வாடுகிற நம்முடைய மீனவர்களையும் அவங்களுடைய படகுகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ
கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுவரையில கச்சத்தீவை மீட்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்வதையாவது அவர்கள் தடுத்திருக்கிறார்களா? இல்லை. படகுகளை மீட்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சமீபத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார்? கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர், கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதிலளித்திருக்கிறார்? தயவுசெய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதுவரை இல்லை. ஆக எங்களுடைய தொடர் கோரிக்கை, பிரதமர் இதில் தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம். அதற்கு தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராடும். இதை மீனவ சகோதரர்களுக்கு நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன்.